Welcome back. Today we are going to see one important points for UGTRB exams. UGTRB exams சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை இன்றைக்கி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸ்டடி ஸ்டேட்டில் யூ ஹாவ் டு ஸ்டடி. எவ்ரி டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் போட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் நமக்கு இருக்கிறதே 10 யூனிட்டு தான் சப்ஜெக்ட் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. தமிழில் கொஞ்சம் கேட்பாங்க. தமிழ் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் அப்படியே படிச்சிங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் மட்டும்தான் மெயினானது. அப்போ ஸ்டடி பிளான் அண்டு ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அண்டு கன்சிஸ்டன்சி வில் மேக் யூ டு த சக்ஸஸ். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. எவ்ரி மார்னிங் ஏர்லி மார்னிங் யூ ஹாவ் டு டூ ஏர்லி மார்னிங் அஃபர்மேஷன்ஸ். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணணும். ஏர்லி மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் வில் கீப் யூ டு த சக்ஸஸ். இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுலேருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதில் வரக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் சம்ஸ். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா when an light falls over certain elements, certain metals மேலே படும்போது பார்த்தீங்கன்னா they will emit the electrons. அதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஒன்று the energy of the emitted electrons, next number of electrons, that means the intensity of the emitted electrons. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. energy of the emitted electrons and the intensity of the emitted electrons. ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எஃபெக்ட், கைனடிக் எனர்ஜி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேஇ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h mu minus pi. பைன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன். அதாவது the energy required to remove the electron from the metal. ஒரு மெட்டலில் இருந்து எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது டு ரிமூவ் த எலக்ட்ரான் அப்படின்றது தான் பை. ஹெச் மியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா how much of energy in the radiation, இந்த ரேடியேட்டிங் ரைட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றது தான். பைன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஹெச் மியூ நாட் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் யூ கேன் கால் இட் அஸ் ஹெச் மியூ நாட். மியூ நாட்ன்றது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அதே ஃப்ரீக்வன்சியும் நமக்கு கேட்கலாம், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியும் கேட்கலாம். அதை கொஞ்சம் மாற்றி த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் அப்படின்னும் கேட்கலாம். ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்கலாம், த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்து கேட்கலாம். வேவ் லென்த் இஸ் த லாம்டா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஒர்க் ஃபங்க்ஷன். இது கேட்கலாம். நெக்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை நோட் பண்ணிக்கோங்க. மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு pi by h. h is the Planck's constant, 6.6 into 10 power minus 32. அது கேட்கலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் is equal to, it is in electron volt, in terms of volt. electron volt is equal to k max. half mv ஸ்கொயர்லையும் போடலாம், in terms of electron voltலையும் போடலாம். ன்றது பார்த்தீங்கன்னா it is the electron charge of the electron. சப்போஸ் இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, if they give an electron volt and they ask you to convert in joules, எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துட்டு ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்து ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா, யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ். இன்ட்டு இது ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we have to multiply by this number 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19, அதால் மல்டிப்ளை பண்ணணும். தென் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை பை. இதில் பேஸ் பண்ணி நமக்கு கேல்குலேஷன்ஸ் கேட்கலாம். இதே தான் ஈக்குவேஷன். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ மைனஸ் ஹெச் மியூ நாட் கொஞ்சம் மாற்றி போட்டோன்னா half m
வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா மைனஸ் ஹெச்சி பை லாம்டா நாட். அது பையை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டோன்னா இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். y is equal to mx plus c லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் இருக்கும். y is equal to mx plus c. mன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், cன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு xy கிராஃபில் நம்ம xy பிளேனில் வரைகிறோம், கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா vன்றது வந்துன்னா we can take the kinetic எனர்ஜியாகவும் எடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் we can call it as a velocity. எவ்வளோ வெலாசிட்டினா மாஸ் மாற போகிறதில்ல, வெலாசிட்டியாகவும் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா the graph will be like this. எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி, சாரி எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி வரும். இது அப்படியே மாற்றி ஃப்ரீக்வன்சியாகவும் எல்லாம் வேவ் லென்த்தாகவும் போடலாம். ஒய் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி போடும்போது நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஆக்சிஸ் இந்த அப் டு மியூ நாட் லாம்டா மியூ நாட் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும். மியூ நாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப் டு மியூ நாட் வந்து பார்த்திங்கன்னா இட் won't emit எனி ரேடியேஷன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மியூ நாட் வர்ற வரைக்கும் இட் will not emit any radiation. The slope of the graph gives the Planck's constant. y ஆக்சிஸில் வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மியூ நாட் வந்து வேரி வித் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஒரு மெட்டலுக்கும் வேரி ஆகும். காப்பருக்கு வேறு மாதிரி இருக்கும், சிசிஎம்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மெட்டலை பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ இதில் இருந்தும் நம்ம வந்து இது என்ன மாதிரியான மெட்டல் இருக்குது அப்படின்றதும் கண்டுபிடிக்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சு வாட் கைண்ட் ஆஃப் மெட்டல் இஸ் திஸ் அதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா த கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன். ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அப் டு சர்டன் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்டென்சிட்டி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. பிகாஸ் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரீக்வன்சி இருக்குது. எஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திஸ் டேர்ம் சி பை லாம்டா ஃப்ரீக்வன்சி இஸ் தேர். ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது கைனடிக் எனர்ஜி. பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். மெட்டல் மேலே இம்பேக்ட் ஆகக்கூடிய ரேடியேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, நவ் வில் சி சம்ஸ். இதுக்கு முன்னாடி வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டால் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபார் எ மெட்டல் வித் யா த்ரெஷோல்டு வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க 12.4 நானோமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ வேவ்லென்த் த்ரெஷோல்டு வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. த்ரெஷோல்டு வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.4 நானோமீட்டர். அது நானோமீட்டரில் இருக்கிறதுனால எஸ்ஐ யூனிட்டுக்கு வி ஹாவ் டு கன்வெர்ட் 10⁻⁹ போட்டிங்கன்னா மீட்டருக்கு வந்துடும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். h is equal to 6.6 × 10⁻⁻34 ஜூல் பர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் த லைட்டு தெரியும். ஸோ இது அப்படியே வந்து இந்த ஈக்குவேஷனில் திஸ் இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன். பை இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா. ஹெச்சோட வேல்யூ போடணும். சி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெலாசிட்டி ஆஃப் த லைட். Planck's constant is equal to 12 Planck's constant போட்டுக்கிறீங்க, velocity of the light போடுறீங்க, divided by the wavelength. ஸோ wavelength போட்டோம் அப்படின்னா we can get the work function easily. ஸோ இதில் போட்டு calculate பண்ணோம் அப்படின்னா it will be around 100 electron volts வந்து work function நமக்கு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி calculations கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் we'll see one more sum. For a metal with a threshold wavelength, yeah, this sum only we have seen. Now we'll go see the next sum. A light with a wavelength of 500 nanometer is incident on sodium. ஒரு சோடியம் மெட்டலில் வந்து ஒரு லைட் ஆஃப் 500 nanometer is incident which has a work function. அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 2.28 electron volt. Determine the maximum kinetic energy of the ejected photoelectrons. maximum kinetic energy of the ejected photoelectrons. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை we have to convert this into ஜூல்ஸ். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து
எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட் எமிட் ஆகிறத வந்து நம்ம வந்து இல்லைன்னா என்ன பண்ணணும், லைட் இன்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் பெட்டர் ஒர்க் ஃபங்க்ஷனை வந்து ஜூல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 500 நானோமீட்டர், அதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2.2628 எலக்ட்ரான் வோல்ட், அதை வந்து 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜூலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். சி கொடுத்துருக்காங்க, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் வந்து பார்த்திங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு C/λ. ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ வி ஆர் புட்டிங் இன் தட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 6.62 × 10⁻34 × 6 × 10⁻14. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சி அந்த மியூவோட வேல்யூ மியூ கால்குலேட் பண்ணது. இதில் போட்டினா எனர்ஜி வந்து 3.976 × 10⁻19 ஜூலில் வருது. நம்ம ஆல்ரெடி ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.28 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை ஜூலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ஸ். இது கேட்கலாம், பட் வந்து நமக்கு கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில். பட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் சம்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து சிம்பிளான சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன், கிராஃபு, ஃப்ரீக்வன்சி, அதாவது கைனெட்டிக் எனர்ஜி directly depends upon the frequency of the radiation and the number of electron depends upon the intensity of the incident radiations. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். More than that, a consistency in studying is very important for the success. I hope this session might be much more useful to you. Thank you.